அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகா பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள். இந்த வாரம் 26/2/2025 முதல் 4/3/2025 வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் மிக துல்லியமாக அறியலாம். இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் பொதுவாக அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல மீன ராசியில் புதன் பகவான் பெயர்ச்சியாகிறார். சுக்கிர பகவான் மீன ராசியில் வக்ர பெயர்ச்சியை தொடங்குகிறார். இதனால் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 4 வரையிலான இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் தோன்றும் புத ஆதித்ய யோகம் சஷ யோகங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்? மேஷராசி அன்பர்களுக்கு வார தொடக்கத்தில் வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும். உங்கள் வீட்டு சூழல் மேம்படுத்த பாடுபடுவீர்கள். நண்பர்களின் உதவியால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் முடிக்க முடியும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும். உங்கள் லட்சியங்கள் சிறப்பாக முடிக்க முடியும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கும். வாரத்தின் நடுவில் உங்கள் சிறப்பான செயல்களுக்கான பாராட்டு பெறுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களிடம் நெருக்கம் அதிகரிக்கும். காதல் துணையோடு நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்டகரமான எண் 2. ரிஷபராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம். உங்கள் வேலைகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு கிட்டும். சிலருக்கு தங்கள் தொழிலை வெளியூர் வெளிநாட்டில் விரிவுபடுத்த வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கும். இந்த வாரத்தினுடைய நடுவில் சில வேலை தொடர்பாக பயணம் செல்ல நேரிடும். பயணங்கள் இனிமையானதாகவும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய சாதனையை படைப்பீர்கள். சொத்து வாங்குதல் விற்பது தொடர்பாக சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் காதல் விவகாரங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டகரமான எண் 8. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். நீண்ட காலமாக முடிக்க நினைத்த வேலைகள் முடிவடையும். வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். அபிவிருத்தி ஏற்படும். உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவங்கள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சொத்து தொடர்பான தகராறுகள் தீரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். தீர்ப்புகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். சாதகமான தீர்ப்புகள் வரும். இந்த வாரத்தின் நடுவில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்ததாக காணப்படும். நிதிநிலை வலுவாக இருக்கும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் இருக்கும். உங்களின் நட்பு காதலாக மாற வாய்ப்புகள் உள்ளது. பெரும்பாலான நேரம் நெருங்கிய நண்பர்கள் காதல் துணையோடு செலவிட வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1. கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்கள். இந்த வார தொடக்கத்தில் கலவையான பலன்கள் இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். உங்கள் எண்ணங்களில் தெளிவாக செயல்படுவீர்கள். வேலைகளை முடிப்பதில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த வாரத்தின் நடுவில் குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சர்ச்சைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். உங்கள் தொழில் மற்றும் அநேகம் தொடர்பான பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனம் தேவை. சமூகத்தில் அவமானங்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம்.
சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக்கும். எதிர்பாலினத்தரால் செலவு உண்டாக்கும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் வரலாம். பணவரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். இந்த வாரத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பெண்களுக்கு நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரின் மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாரம். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக்கும். வண்டி வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். இந்த வாரம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்புகள் உள்ளது. திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு உண்டாக்கும். மனதில் தைரியம் இருக்கும். இந்த வாரம் செல்வ சேர்க்கை உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீர்கள். புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தனாதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரத்தினால் பணவரவு அதிகரிக்கும் அற்புதமான வாரம். பரிகாரம்: தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை வணங்க பிரச்சனைகள் குறையும். காரிய வெற்றி உண்டாக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த வாரம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். ராசிநாதன் ராசிக்கு மறைந்திருந்தாலும் சார பலத்தின் மூலம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரத்து இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மை தரும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கியிருப்பது நல்லது. கலைத்துறையினர் ஆதாயம் அடைவர். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழக்கும்போது கவனம் தேவை. இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களை தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். இந்த வாரம் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக்கும். பணவரத்து கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் இந்த வாரம் ஏற்படலாம். குலதெய்வத்தை வணங்க கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். விரயஸ்தானத்தை பார்க்கும் ராசிநாதன் சுக்கிர பகவானால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கச் செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக்கும். மனோ தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு இருக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மனநிலை சீராக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விருப்பங்கள் யாவும் கைகூடும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கியிருப்பது நல்லது. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவர். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். இந்த வாரம் துலாம் ராசி என்பர்களை உடற்சோர்வு உண்டாக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படலாம். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இந்த வாரம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும்.
நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். இந்த வாரம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக்கும். விட்டுச் சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார். அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமி தாயை வணங்க கடன் பிரச்சனை தீரும். மன நிம்மதி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் 4ஆம் இடம் மிக வலுவாக இருக்கிறது. வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். காரிய தடை தாமதங்கள் விலக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கலாம். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வதே நல்லது. தம்பதியர்களுக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் குறையும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் வீண் மன கவலையை உண்டாக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம். பண வரவு இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன்பு யோசிப்பது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகே வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இந்த வாரம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது அவசியம். பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் திருமுருகாற்று படையை பாராயணம் செய்து வர ஸ்ரீ கந்த பெருமானுடைய அனுகிரகத்தினால் கண்டபினி நீங்கும். குடும்ப கஷ்டம் தீரும். தனுசு ராசி அன்பர்களை, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் சப்தமஸ்தான சஞ்சாரம் சுப பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படலாம். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவி கிடைக்க இருந்த இடைவெளி குறையலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வதே நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாக்கும். தனுசு ராசி அன்பர்களை, இந்த வாரம் வீண் அலைச்சல் உண்டாக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாக்கும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையலாம். காரிய வெற்றியும் நன்மையும் அதிகரிக்கும். இந்த வாரம் காரிய அனுகூலம் உண்டாக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாக்கும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் இருக்கும். இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களை, மனதை கவலை கொள்ளச் செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் பெறலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்கிற நம்பிக்கை உண்டாக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம்: குரு பகவானிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் யோகாதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி பணவரத்து அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவர்.
கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். உற்சாகமாக இந்த வாரம் காணப்படுவீர்கள். இந்த வாரம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யலாம். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது அவசியம். வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம், மனதில் உற்சாகத்தை கொடுக்கும். இந்த வாரம் தனவாக்கு ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் இருப்பதால் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கலாம். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம்: ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் தேவை. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது அவசியம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீக்கம். தம்பதியர்களுக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் அகலும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழுமூச்சோடு ஈடுபடுவீர்கள். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். இந்த வாரம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவி கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை உண்டாக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாக்கலாம். பரிகாரம்: ஸ்ரீ விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய தடைகளை போக்கும். நன்மைகளை உண்டாக்கும். மீனராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் சுகஸ்தான செவ்வாய் பகவான் இருப்பதால் உடல் உபாதைகள் மறையும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மன கவலைகள் நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கக்கூடும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயலுவீர்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்ய முடியும். புதியதொரு தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக அமையும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்கும். இந்த வாரம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிட்டும். வாகனத்தின் மூலம் லாபம் ஏற்படும். தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணியபடி காரியங்கள் செய்து முடிக்க சூழ்நிலைகள் உண்டாக்கும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். இந்த வாரத்திற்கான பரிகாரம்: இந்த வாரம் மீனராசி அன்பர்கள் நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கும்
சுபமான சுப யோக பலன்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி 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 நற்பவி.